வெற்றி பண்ற டிஷ்ஷோட சாம்பிள் டேஸ்ட் பாக்கிறது யாருன்னு சொல்லிட்டு பாண்டியும் எடிசன் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பானுங்க. பாண்டியும் அதை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஆசையா வாயில எடுத்து வைக்க போயிருந்திருப்பான். அப்பன்னு பார்த்து உத்தமனுமே அங்க வந்துட்டு இருப்பாரு. பாண்டி கிட்ட இருக்க ஸ்நாக்ஸ்மே வாங்கி உத்தமனுமே ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. ஒருமே அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இது நம்ம ஊர்ல சாப்பிடுற ஸ்நாக்ஸ் மாதிரி சூப்பரா இருக்கு வெற்றி. இங்க இருக்கவங்க எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு கடைக்கு போனாலே சமோசா பப்ஸ் தான் சாப்பிடுறாங்க. அவனை டிமோட்டிவேட் பண்றேன்னு நினைக்காத வெற்றி. ஆனா இங்க இருக்கிறவங்க அதான் விரும்புறாங்க அப்படின்றத சொல்லியிருந்திருப்பாரு. வெற்றியுமே அவர் சொல்றது எல்லாமே அமைதியா கேட்டுட்டே இருந்திருப்பான். உத்தமனும் இப்ப பாண்டிய கூட கூப்பிட்டுக்கிட்டு இப்ப அருமை அங்க வந்து கிளம்பிட்டு இருப்பாரு. ஐஷு ரெசார்ட்ல நடந்து போயிட்டு இருந்திருப்பா. அப்ப அவரோட அக்கா திவ்யாவுமே அவகிட்ட பேசுறதுக்காகவே வந்திருப்பாங்க. திவ்யாவும் ஐஷு கிட்ட நான் கூட கொஞ்சம் பேசணும் ஐஷு, இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு பீச்சுக்கு வா அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாங்க. ஐஷு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கும் என்னால வர முடியாது அப்படின்றதுமே சொல்லிட்டு இருப்பாங்க. திவ்யாவும் நானும் இந்த ரெசார்ட்ல வேலை பார்த்தவதான் ஐஷு, எனக்கும் தெரியும் நீ வா அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாங்க. திவ்யாவும் ரெசார்ட்ல கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா. அப்ப திவ்யாவும் ரியா கிட்ட பேசுறதுக்காக போயிருந்திருப்பா. திவ்யாவை பாக்குற ரியாக்குமே இப்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும். இங்க வந்திருக்கத நெடுமன் அங்கிள் பார்த்தா என்ன பண்றது அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. திவ்யாவும் அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. திவ்யாவும் ரியா கிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. கேட்கிற ரியாக்குமே இப்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும். ரெசார்ட்ல தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. திவ்யா கிட்ட என்னடி சொல்ற நெடுமன் உங்களுக்கு தெரிஞ்சா என்ன பண்றது அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. திவ்யாவும் நான் பாத்துக்கிறேன் ரியா கிட்ட நீ தான் என் கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்தணும் ரியா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. அதனால ரியாவும் எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. ரியாவும் அப்பா ராஜன் எல்லாம் இருக்காங்க சமாளிச்சுக்கலாம் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. திவ்யாவும் ராஜன் எங்க இருக்கான் பார்க்கவே முடியலையே அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. அதுக்கு ரியாவும் ராஜன் ரொம்ப பிஸி திவ்யா, எல்லாரும் ஒரு நாள் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பா. அங்க வந்து ராஜனும் என்னாச்சுன்றதுமே கேட்டு இருந்திருப்பான். திவ்யா ரெசார்ட்டுக்கு வந்திருக்கா, அவ இந்த ரெசார்ட்ல தான் மேரேஜ் பண்ணிக்க போறாளாம் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. கேக்குற ராஜனும் நல்ல விஷயம் தான், இதுக்கே நீ சோகமா இருக்க, குட்டி நெடுமான்னு வந்துட்டு அவங்க அப்பாவோட கோவம் எல்லாமே போயிடும் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பா. அதுக்கு ஐஷு உனக்கு புரியல ராஜன், அப்பாவோட ஆங்கர் லிமிட் டெஸ்ட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு, நைட்டு 7 மணிக்கு என்ன பீச்சுக்கு வர சொல்லியிருக்கா, அவகிட்ட பேசவே எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பா. ராஜனும் ஐஷு கிட்ட அவனோட அக்கா ஐஷு அவளை மீட் பண்ணி பேசிப்பாரு, அப்பதான் உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. ரம்யாவும் பிளேட்டிங் பண்ணிட்டு இருந்திருப்பா. அப்ப அங்க வந்து விக்கியும் என்ன பண்ற அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. ரம்யாவும் பிளேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. பிளேட்டிங் பண்ண தெரியலனா இங்க எவ்வளவு செஃப்ஸ் இருக்கும் அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல, இப்படி எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன ரோட்ல இருக்க தள்ளுவண்டி கடை நினைச்சிட்டியா, ஒரு டிஷ் நல்லா பண்ணிட்டேன்றதுக்காக இந்த கிச்சன்ல வந்து சமைச்சுக்கிட்டு இருக்க கடையில வேலை செய்யறவங்க கிச்சனுக்குள்ள விட்டா இப்படிதான் ஆகும்னு சொல்லிட்டு ரம்யாவுமே அசிங்கப்படுத்திட்டு இருப்பான். நானுமே அங்க வந்து ரம்யாவோட டிஷ்மே பார்த்துட்டு நல்லாதான் இருக்கு, ஆனா இன்னும் கொஞ்சம் பிளேட்டிங் மட்டும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்கியுமே ரம்யாக்கு பிளேட்டிங் சொல்லி தரதுக்காகவே கேட்டு இருந்திருப்பாரு. விக்கியும் என்னெல்லாம் முடியாது எனக்கு வேலை இருக்கு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். அதனால வேணியுமே ரம்யாக்கு பிளேட்டிங் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பா. ரம்யாவும் விக்கி அப்படி பேச நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா. ரம்யாவை இப்ப அழுதுட்டு அந்த கிச்சன் விட்டு வெளியே வந்துட்டு இருப்பா. ரம்யா அழுதுட்டே வெளியே போறத ஐஷுமே பார்த்திருந்திருப்பா. கிட்ட வந்து என்னாச்சு அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. அப்ப வேணியும் இந்த மாதிரி பேசிட்டான், அதனாலதான் அழுதுட்டே போறா அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. விக்கி கிட்டமே போயிட்டு ட்ரெயினி கிட்ட எப்படி பேசணுன்றது கூட உனக்கு தெரியாதா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிச்சனுக்கு வந்து எப்படி பிளேட்டிங் பண்ணுன்றது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், டேரக்டா நெடுமரங்கிட்டே கூட்டு போயிடுவேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. உங்க உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுமே இப்ப அங்க வந்து போயிட்டு இருப்பா. பேண்ட்ரிக்கு எந்த கஸ்டமருமே வந்திருக்க மாட்டாங்க, இருந்தாலும் வெற்றியும் நம்பிக்கையை விடாம தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பான். 2 கஸ்டமருமே வந்திருப்பாங்க. அவங்கள பாக்குற வெற்றிக்கும் எடிசனுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும். அவங்களும் அந்த போர்ட்ல இருக்க ஃபுட்டுமே பார்த்திருப்பாங்க. பார்த்தா எல்லாமே மில்லட்ஸ் வகையா தான் இருந்திருக்கும். வெற்றியுமே இந்த டிஷ்ஷை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அவங்க சமோசா பப்ஸ் மாதிரி எதுவும் இல்லையா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாங்க. வெற்றியும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான். அதனால இப்ப அவங்களுமே அங்க வந்து போயிட்டு இருப்பாங்க. எதுவுமே சேலா இருந்திருக்காதுன்றதுனால இப்ப வெற்றிக்குமே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கும். அன்னைக்கு நைட்டு ஐஷு அவங்க அக்கா மீட் பண்றதுக்காக பீச்சுக்குமே போயிருந்திருப்பா. அவங்க அக்கா கிட்ட ஒழுங்காவே பேசியிருந்திருக்க மாட்டா. அதனால இப்ப அவங்க அக்காவும் இப்படி என்கிட்ட பேசினா நான் எப்படி ஐஷு நிம்மதியா கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பா. நானும் உன்ன மாதிரி ஏமாத்திடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாரு. திவ்யாவும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்றதுக்கு பேரு ஏமாத்துறதா அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பா. அவர் குக்கிங் விட்டு வர சொல்லி நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியுமா, முடியாது இல்ல, அதே மாதிரி நம்மளும் இதுலயே இருக்கணும்னு சொல்லிட்டு அவரும் நம்மள ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஐஷு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. உன்ன மாதிரி என்னால அவர் அவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியலக்கா, அவரு நம்பிட்டாரு, அவர் நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, என் லைஃபுக்கு குறுக்க வந்தாரு, அதனால அவர் தூக்கி எறிஞ்சிட்டு நான் வெளியே வந்துட்டேன், ஆனா ஒரு நல்ல விஷயம் எனக்கு நடக்கிறப்ப அவரும் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் இந்த ரெசார்ட்ல வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. வெற்றி பேண்ட்ரில பண்ண எந்த டிஷ்மே சேல் ஆயிருந்திருக்காது. அதனால வெற்றி அதெல்லாம் பேக் பண்ணி வாட்ச்மேன் ரூம் சர்வீஸ்ல இருக்க பசங்கன்னு சொல்லிட்டு பாக்குற எல்லாருக்கிட்டுமே கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. பொருளுமே சேல் ஆகலன்றத பாக்குற பாண்டியும் என்னாலதானே வெற்றி இவ்வளவு பெரிய பிரச்சனை நீ மாட்டிக்கிட்ட, நான் உங்ககிட்ட பேசாம இருந்தாலே ஒரு லைஃப் நல்லா இருக்கும் போல அப்படின்றதுமே சொல்லி பாண்டியுமே ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா. அதுக்கு நீ மட்டும் காரணம் கிடையாது பாண்டி, எனக்கும் அந்த ஸ்டாக் வாங்கலாம்னு தோணுச்சு, அதனாலதான் நானுமே அதுக்கு ஓகே சொன்னேன், இனி எது வந்தாலும் பாத்துக்கலாம் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை மோட்டிவேட் பண்ணி பேசி இருந்திருப்பான். அவங்க கிட்ட இருக்க ஃபுட் எல்லாம் பாண்டிக்கிட்டே கொடுத்து பாண்டியுமே அங்க அனுப்பி விட்டுருப்பான். பயங்கர லாஸ்ல போய்கிட்டு இருக்கோம், வெற்றியுமே பயந்து உட்காந்துட்டு இருந்திருப்பான்.